கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தக்க சீர்த்தை எடுத்து படிச்சிருப்பீங்க. வாய்ப்பற்ற காலத்தில் கொக்கை போல அமைதியாக இருக்க வேண்டும். வாய்ப்பற்ற காலத்துல எதை போல அமைதியா இருக்கணும்? கொக்க போல. கொக்கு வாய்ப்பில்லாத காலத்துல அமைதியா இருக்கிற நேரத்துல அது டீவியேஷன் அங்க எங்க சுத்திக்கிட்டு இருக்குமா, இல்லன்னா ஒரே கவனமா இறைய எதிர்பார்த்து காத்துட்டு இருக்குமா? சொல்லு பார்க்கலாம். என்ன அருமையான உதாரணம் பாருங்களேன். கொக்க வச்சு அருமையா முடிச்சிட்டாரு. வாய்ப்பில்லாத காலத்துல கொக்க போல காத்துட்டு இருக்கணும்னா கொக்கோடைய கான்சென்ட்ரேஷன் பூரா மீன் வருதான்றதுல தான் இருக்கும். நீயும் அது போல கால்பர் வராத நேரம் வாய்ப்பற்ற காலத்துல அந்த கொக்கை போல அந்த இலக்குல இருந்து டீவியேஷன் ஆயிடக்கூடாது, காத்துட்டே இருக்கணும். சரி, மீன் வந்துருச்சு, அப்ப கொக்கை என்ன செய்யும்? அப்படின்னு மெதுவா அழக வச்சு அப்படியே போய் மீனை பிடிக்கும். என்ன பண்ணும்? அதுதான் குத்தக்க சீர்த்தை எடுத்து வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரு குத்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸ்பீடு நீங்க நினைக்கிற மாதிரி மீனை தண்ணிக்குள்ள குத்த முடியாது, அது ஓடிடும். அவ்வளவு ஸ்பீடா டகார்னு போய் தூக்கிடும். கொக்குக்கு மேல என்ன உதாரணம் வேணும்? நம்ம வாய்ப்பற்ற காலத்துல எப்படி இருக்கணும், வாய்ப்பு கிடைக்கும் போது எப்படி இருக்கணுங்கிறது உதாரணத்துக்கு கொக்கை தவிர உங்களுக்கு யார் சொல்லிட முடியும்னா, நீங்களும் கொக்கை போல வாய்ப்பு கிடைக்கும் போது குத்தி தூக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நிச்சயமா நம்ம ஜெயிப்போம்.